தமிழ் தேசிய இனத்தினுடைய ஈழப்படுகொலை இருக்கு இல்லையா, இனப்படுகொலை நடந்துச்சு இல்லையா, அப்போது திமுக ஏன் உக்கிரமா போராட, ஏன் இந்த பாலஸ்தீனத்திற்காக போராடுகிற அளவுக்கு கூட போராடலையே? ஏன் அதை பத்தி பேச வாய் வரலையா? ஐயா முத்தமிழ் அறிஞர் மெரினா கடற்கரையில போய் 2 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரே. 2 மணி நேரம் போர் நின்றுச்சுனாரே. ஐயா போர் நின்றுச்சுன்னு சொன்னீங்க, அங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்களே, மழை விட்டாலும் தூவானம் விடவில்லைன்னு சொன்னாரு. ஏன் அதை பத்தி எல்லாம் பேசாம அவங்களுக்கு முட்டு கொடுக்குறிய? அப்ப எல்லாம் எங்க போயிருச்சு அப்படியே இஸ்லாமிய பற்று? பாலஸ்தீனத்தை பத்தி பேசுற அன்னைக்கு இருந்த கருணாநிதி, அன்னைக்கு இருந்த சோனியா காந்தி என்ன சொன்னாங்க? அது அண்டை நாட்டின் பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனைகள், அவர்களுடைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உள்ளே நாம் செல்ல முடியாது. இன்னைக்கு பாலஸ்தீனம் என்ன இந்தியாவுக்குள்ள இருக்குதா? இருந்தாலும் நாம் தமிழர் அதற்காக போராடினார்களா இல்லையா? அதற்காக அறிக்கை விட்டார்களா இல்லையா? அதற்கு மாற்று கருத்து சொன்னார்களா இல்லையா? அதை விட்டுட்டு இவங்களுக்கு என்னன்னா, இந்த கிறிஸ்தவனையும் இஸ்லாமியரையும் நாம் தமிழருக்கு சீமானுக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டலைன்னா இவங்களுக்கு ஓட்டு விழுகாது.